அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் வந்த வழியிலே திரும்பி சென்று விடுவீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் போனா கூட அவங்க பின்னாடி நீ போயிடக்கூடாது. இந்த கொள்கைக்காகத்தான் நிக்கணும். அவங்க கொல்லப்பட்டாலும் நீ அவங்களுக்காக வேண்டி வரல, அல்லாஹ்வுக்காக வேண்டி மார்க்கத்துக்காக வேண்டி வந்தா என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அவங்கள கூட தனி மனிதர் என்ற கோணத்திலே நீ பாவித்து விடக் கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில அதை பின்பற்றக்கூடிய நம்மிடத்தில் இவர் செய்த ஒரு தனி மனிதர் மீது கொண்ட முகப்பத்தினால் அவர் மீது வைத்திருக்கிற பாசம் பிரியம் அவர் செய்த தவறுகளை எல்லாம் நமது கண்களை விட்டு மறைத்து விடக் கூடாது. தனி நபர் என்ற அந்த சிந்தனையை ஒதுக்கி வைத்து விட்டு, பெரிய பொறுப்பில் இருந்தவர் என்ற சிந்தனையை ஒதுக்கி வைத்து விட்டு, பல வருடங்கள் இந்த ஜமாத்திற்காக உழைத்தவர் என்ற சிந்தனைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு நாம் பிரச்சனையை அணுக வேண்டும். அதுதான் ஒரு சரியான அணுகுமுறையாக அமைந்திருக்கும். இது மாதிரி அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் நாம அடுக்கடுக்கான ஆதாரங்களோடு நிரூபித்ததற்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னா, அப்ப இவ்வளவு காலம் தப்பு செஞ்சிருக்கிறாருல, ஏன் இவ்வளவு நாள் நீங்க நடவடிக்கை எடுக்கல, இவ்வளவு தாமதமா எடுக்கிறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நடவடிக்கை எடுக்காம எல்லாம் நாம இருக்கல, எடுத்தோம். ஆரம்பத்தில் அவர் தவறு செய்யும் பொழுது ஆரம்பத்தில் கண்டித்தோம். ஒரு கட்டத்தில் மீண்டும் அந்த தவறு வளர்கிற பொழுது அவரை சஸ்பெண்ட் செஞ்சு வச்சோம். அதுவெல்லாம் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 38 நாட்கள் நிர்வாக குழு அவரை நீக்கி வச்சது. அதுக்கு பிறகு மீண்டும் அந்த தவறு தொடரும் போதுதான் இப்ப நாம நீக்க வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்படுறோம். பொதுவா இது எல்லாரும் பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறை தானே. சாதாரண ஒரு குடும்பத்துல ஒரு புள்ள ஒரு சின்ன ஒரு தப்பு செய்யறான், எடுத்த உடனே பாரதூரமான முடிவை அந்த புள்ள பெற்றவங்க எடுத்துருவாங்களா? கடையில ஒருத்தன் ஒரு நாள் 50 காசு திருடுறான் சொல்லுவாங்க, சரி ஒரு நாள் 10 ரூபா திருடுறான் அப்பவும் சொல்லுவாங்க. இப்ப எல்லை மீறி அந்த திருட்டு அவர்கள் பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு போகிற பொழுதுதான் ஒரு பாரதூரமான முடிவை எடுப்பாங்க. அது மாதிரி இந்த ஜமாத்து மக்களிடமிருந்து வரக்கூடிய விமர்சனங்களை பொறுத்து தான் மக்கள் தான் தீர்மானிப்பார்கள் ஜமாத்தினுடைய முடிவுகளை. அதுல என்னென்ன எடுக்கணும் வைக்கணுங்கிற நல்ல கெட்டகள் எல்லாம் ஜமாத்தின் உறுப்பினர்கள் சேர்ந்து முடிவெடுக்கிறது. அப்ப ஜமாத்துடைய மக்கள் பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு இவருடைய தவறுகள் எல்லை மீறுகிற பொழுது அதுக்கு நாம ஆக்ஷன் எடுத்து ஒரே அடியாக தூக்கி எறிய வேண்டிய கட்டத்துக்கு நாம தள்ளப்பட்டோம். அதனால ஜமாத்து நடவடிக்கை எடுக்கல, இவ்வளவு நாள் சும்மா இருந்தது என்றது மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குறது ஒரு தப்பானது. நம்ம ஆக்ஷன் எடுக்கத்தான் செஞ்சோம். ஆனா அதுல என்ன கவனிச்சோம், ஆக்ஷன் எடுத்த நாம, அதை கண்டிச்ச நாம, அதுக்காக வேண்டி தண்டனைகள் கொடுத்த நாம, அதை மக்கள் மத்தியில பகிரங்கப்படுத்தல், அம்பலப்படுத்தல். அதான மார்க்கமும் கூட. அவருடைய தனி மனித குறைபாடுகள் இது. அதை அவர் தனது தவறை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் விதமாக அதை கண்டிச்சு மக்கள் மத்தியில கொண்டு போய் அந்த செய்திகளை மீடியாக்கள் வழியாக பத்திரிகைகள் வழியாக அவருடைய குற்றச்சாட்டுகளை எல்லாம் படம் பிடித்து காட்டாமல் அதை வெளிப்படுத்துகிற பொழுது கூட நாகரீகமாக அவர் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு அவரே ராஜினாமா செஞ்சுட்டு போற மாதிரி. நாம தான் ராஜினாமா கோரினோம், அவரை நீக்கத்தான் செஞ்சோம். ஆனா வெளியிடும் போது எப்படி வெளியிட்டோம், நீங்களே ராஜினாமா எழுதி கொடுத்துட்டு ராஜினாமா செஞ்சுட்டு போறேன்னு சொல்லுங்க, உங்களுடைய அலுவல் காரணமா அது மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. நீங்க கூட உணர்வுல பாத்திருப்பீங்க. நாம எவ்வளவு கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவருடைய அந்த அவர் மீது எடுக்கப்பட்ட தண்டனைகளை மக்கள் மத்தியில கொண்டு போனோம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இதுதானே ஒழிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது அது ஒரு தவறான வாதம் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இது மனுஷ சட்டம் தானே சொல்லும்போது நீங்களா உருவாக்கி விட்டதான குர்ஆன் ஹதீஸ் சொல்ற, நீங்க குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில அந்த முடிவு எடுத்தீங்க, அல்லாஹ் ரசூல் இது மாதிரி தான் உங்களை முடிவு எடுக்க சொல்லி இருக்கிறாங்களா, இந்த தண்டனைகள் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறதான்ற மாதிரி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இது ஒரு சிறுபிள்ளைத்தனமான கேள்வின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா குர்ஆன் மார்க்க ரீதியாக இபாதத்துகளுக்கு மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றுவதற்கு குர்ஆன் ஹதீஸில் ஆதாரத்தை நாம பார்க்கணும், அதுல இருக்கிறதா என்று தேடணும். மற்ற உலகியல் ரீதியான தொடர்புகளுக்கு நிர்வாகங்களுக்கு குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படாமல் இருக்கிறதா என்றுதான் பார்க்கணுமே ஒழிய குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறதா என்று பார்த்தால் எந்த ஒரு நிர்வாகமும் பண்ண இயலாது. ஸ்கூல் வச்சு நடத்துவாங்க, ஸ்கூலுக்குன்னு சில நிர்வாகங்கள் போட்டிருப்பாங்க, நிர்வாக திட்டங்களை வகுத்து வச்சிருப்பாங்க. காலையில 9 மணிக்கு வரணும், எல்லா பள்ளிக்கூடம் நடத்துகிறவர்களும் மாதிரி திட்டம் வச்சிருப்பாங்க. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இயங்கக்கூடியவர்களும் பள்ளிக்கூடம் நடத்துகிறார்கள். அவர் ஸ்கூல்ல 9 மணிக்கு வரணும் போட்டிருப்பார். 9 மணிக்கு வரணும் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கான்னு காட்ட சொன்னா காட்ட முடியுமா? ஒரு ஒழுங்குக்காக பிள்ளைங்க ஒழுங்கா படிக்கணும், அதிக நேரத்தை பள்ளிக்கூடத்துல செலவிடணும், இப்படி நமக்கு நாமே வகுத்துக் கொள்வது என்ன பார்க்கணும். இதுல ஒரே ஒரு அடிப்படையை கவனிக்கணும், குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக அமைந்திருக்கிறதா, முரண்பட்டு நிற்கிறதா, அப்படி இருந்தா வைக்க கூடாது. அதுதான் யூனிஃபார்ம் போட சொல்லுவாங்க. இப்ப யூனிஃபார்ம் போடாம வரும்பொழுது அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறதா நம்ம ஆய்வு செஞ்சு கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது. அதுக்கு மார்க்கமே நமக்கு அனுமதி தந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தங்களுடைய சொந்த வாழ்க்கையில இதுக்கு பல நேரங்களில் முன்னுதாரணமா நடந்து காட்டிருக்கிறாங்க. உங்களுடைய சொந்த காரியங்களை, உங்க உலக விஷயங்களை என்னை விட நீங்களே தெரிஞ்சவங்களா இருக்கும் பொழுது நீங்க தீர்மானிச்சுக்கீங்க, நமக்கு பொது அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் நாம வகுத்து கொண்ட நிர்வாகம் தான் இது.
இன்னும் சொல்ல போனா மனித சட்டம் தானே, நீங்களாகத்தானே இதை உருவாக்குனீங்க அப்படின்ற கேள்வியை வச்சா நம்முடைய எல்லா செட்டப்புகளுமே நீங்கள் எதிர்க்க வேண்டியது வரும். எல்லாத்தையும் எதிர்த்து போட்டு தான் நீங்க சொல்லணும். செயற்குழு பொதுக்குழுன்னு கூட்டுறோம், அதையெல்லாம் நீங்க கேள்விக்கு உட்படுத்தணும். இவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை மனித சட்டம் தானே என்று கேட்கிறவர்கள் யாராக இருந்தாலும் இவரை பொதுச் செயலாளராக நியமிச்சோமே அதையும் கேள்விக்கு உட்படுத்தணும். ஏன் எப்படி நியமிச்சீங்க, குரான்ல இருக்குதா? பாக்கற பொதுச் செயலாளராக ஏற்படுத்துங்க குரான்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்திருக்கிறாங்களா? இல்லையே. பிறகு இதுக்கு அதை ஒத்துக்கிட்டீங்க. பொதுக்குழுன்னு ஒண்ணு கூடுறமே, அதுக்கு எல்லா மக்களும் வரணும்னு சொல்றோமே, அது குரான்ல இருக்குதா? செயற்குழு குரான்ல இருக்கு? எதுதான் இருக்குது? மார்க்க ரீதியாக நாம் தண்டனை கொடுப்பதாக இருந்தால் நம்முடைய நாட்டு சட்டப்படி அதற்கு கொடுக்க இயலுமா? நமக்கு நாமே அல்லாஹ் தடுத்திருக்கிற ஒரு காரியத்தை நாம எடுத்திருக்கிற சட்டம் கூட, அவர் மீது எடுத்த நடவடிக்கை கூட அல்லாஹ்வுடைய மார்க்க வரம்புகளை பேணி நடக்க வேண்டும் என்பதை கொள்கையாக கொண்டிருக்கிற ஒரு அமைப்புடைய பொறுப்பாளர் அவர், தாயாக பணியாற்றுகிறவர் அவர். அதனுடைய அடிப்படை என்ன? குர்ஆன் ஹதீஸை இரண்டையுமே தனது வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ளணும், ஒத்துக்கொள்ளணும். அவர் தான் இந்த அமைப்புல இயங்க இயலும். அதற்கு எதிராக செயல்படுகிறார் என்றுதான் அவர் மீது நடவடிக்கை பயந்திருக்கிறார். ஏதோ தப்பு செய்யாதவர் மீது நாம சுயமாக ஒரு தண்டனையை கொண்டு போய் சுமத்திரல. மார்க்க ரீதியாக அவர் செய்திருக்கிற குற்றச்சாட்டு காரியங்கள் எல்லாம் தவறானதா சரியானதா? ஒரு அந்நிய பெண்ணோடு தனித்து பல மணி நேரங்கள் பஸ்ஸிலே பயணம் செய்வது மார்க்க ரீதியாக அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்திருக்கிறார்களா? ஒரு அந்நிய ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவதாக அங்கே ஷைத்தான் இருக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஷைத்தானை கூட வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு காரியத்தை செஞ்சாங்க, அதுக்கு தானே இந்த தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. ஊழல் செய்தார், பொருளாதார ரீதியான குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டார் என்று பார்க்கிறோம். இது மார்க்க ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டதா? இப்ப நாம கொடுத்திருக்கிற தண்டனை கூட, ஜமாத்திலிருந்து நீக்கிய இந்த நடவடிக்கை கூட குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படைக்கு எதிராக செயல்படுகிறார், மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை கையில் எடுக்கிறார், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கோபப்படுகிற பல்வேறு விதமான காரியங்களில் இவர் கால் வைக்கிறார் என்பதற்கு தானே இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோமே ஒழிய நம்முடைய சுய விருப்பின் அடிப்படையில் இந்த காரியத்தை செஞ்சிடல. அவர் மீது எடுத்த நடவடிக்கை மனித நடவடிக்கை தான், நாம் ஏற்படுத்திக் கொண்ட நிர்வாகம் தான். மார்க்கமும் அதற்கு அனுமதி அளிக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாம அதை செய்திருக்கிறோம் என்பதை இந்த கேள்வியை எழுப்புகிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு சேர்த்து அடுத்து என்ன கேட்கிறாங்க, நீங்க பொதுக்குழுவை கூட்ட வேண்டியதானே அப்படின்னு அவர் கேட்டார்ல. பாக்கர் பொதுக்குழுவை கூட்டுங்க, நான் அதிலே இந்த பிரச்சனைகளை சந்திக்கிறேன் என்று சொன்னாரு, அதுக்கு நீங்க ஏன் ஒத்துக்கொள்ளல என்ற ஒரு கேள்வி வைக்கிறார். ஆரம்பத்தில் சொன்னார்தான் பொதுக்குழுவை கூட்டுங்கள் என்ற ஒரு கோரிக்கையை வச்சார். ஆனா கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டே இருக்கல. அவர் வச்சவரை வாபஸ் வாங்கிட்டார். அதற்கான ஆதாரங்கள் நாம அவரை இந்த குற்றச்சாட்டுகளுக்காக விசாரணைக்கு அழைக்கிற பொழுது அந்த விசாரணையின் முடிவிலேயே இது குறித்து பேசப்படுகிறது. என்ன மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி வைத்துக் கொள்ளலாம். அப்ப அவர் பொதுக்குழுங்கிற ஆப்ஷனை தூக்கி போடும்போது சகோதரர் பிஜே சொல்றார், இல்ல இந்த முடிவை நீ எடுத்தா இது கேவலப்பட்டு போற மாதிரிதான் இருக்கும், உங்களுக்கே இது ஒரு அசிங்கமாகத்தான் முடியும் என்று சொல்லி அவரை எச்சரிக்கை செய்யும் பொழுது, அதுல இருந்து நாம இதை எடுத்துட்டு போனோம்னா நமக்கு தான் அசிங்கம் என்று உணர்ந்து கொண்டு அந்த சபை கலைவதற்கு முன்பாகவே தலைவரிடத்துல கொடுத்த அந்த பொதுக்குழு கூட்டுங்கன்றக்காண்டி ஒரு லெட்டர் கொடுத்தாங்களா, அந்த லெட்டரை அதுக்கு முந்தைய வாபஸ் வாங்கிறார். பாக்கர் சொல்லக்கூடிய நல்ல விலை எழுதிட்டாரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, அப்பதான் அது தீர்வு வரும் தான் நான் முதல்ல சொன்னேன். ஆனால் அதுல நீங்க எதிர்பார்க்கறது வராது. நான் நண்பர்கள் முறையில அவங்க சொல்றேன், சிலதை சொல்லுவாங்க, சில மக்களுக்கு அது சிலதான் ஏற்படுற மாதிரி இருக்கும். நீங்க சில நிர்வாகங்கள் நடந்தது, சத்தியம் பண்ணது, திருப்பி மறுத்தது, அப்படி கேட்டது இப்படி கேட்டது ஒண்ணு குழப்பம் போது பல விஷயத்துல முரண்டு பல சத்தியம் பண்ணீங்க இப்படிலாம் சொல்லப்படும் போது சிலவை சாட்சி ஆகும் போது சித்திக்கே உனக்கு சாட்சியான மறுக்க முடியுமா? நடந்த விஷயத்தை உதாரணம் சொல்றேன். இதுல என்ன நடக்குங்கிற விளைவுகளை கருத்தில் கொள்ளாம தான்